தம்பி. உலோக பாத்திரங்களில் உண்டாகி இருக்கும் ஒடுக்குகளையும் விரிசல்களையும் சரிப்படுத்தி விடலாம். பின்னர் அதை உபயோகிக்கவும் செய்யலாம். ஆனால் மண்பானையில் ஓட்டையோ விரிசலோ உண்டாகிவிட்டால் அதை ஒழுங்குபடுத்த முடியாது. பின்னர் அதை உபயோகிக்கவும் இயலாது. தூக்கி எறிய வேண்டியதுதான். அது என் மனதில் தோன்றியது. அதை எண்ணித்தான் சிரித்தேன் என்றான் திரிபுராந்தகன். எரித்துவிடும் வேகத்தில் அண்ணனை நோக்கினான் அம்பத்தேவன். எனது காதல் மண் பாத்திரத்திற்கு ஒப்பாக தோன்றுகிறதோ என்று சீரவும் செய்தான் அம்பத்தேவன். ஆமாம் தம்பி, உங்கள் காதல் உறுதியாயிருந்து வெளியிருந்து எதிர்ப்பு கிளம்பி இருந்தால் அந்த எதிர்ப்பை வெல்லலாம், எப்படியாவது சமாளிக்கலாம், திருமணம் வரை கூட சென்று விடலாம். ஆனால் உன் காதல் ஒருதலை பட்சமாகி விட்டதே, மற்ற பக்கம் பலகீனமாக கூட அல்ல, மறைந்தே போய்விட்டதே என்று கூறினான் திரிபுராந்தகன். பேசுங்கள். ஏன் பேச மாட்டீர்கள்? இந்த நிலைக்கு யார் காரணம்? நீங்கள் தானே. இளவரசியின் மனதில் இருந்த காதலை இறக்க வைத்ததும், அவள் என்மேல் வெறுப்பை வளர்த்து கொண்டதும், வேதனை தீயில் நான் வெந்து துடிப்பதும் உங்களின் மோசமான செயலால் தான் என்பதை உணர்ந்திருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என்ற குமுறலையும் கோபத்தையும் கொட்டினான் அம்பதேவன். சொந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி என்ன செய்கிறோம் என்பதையும் மறந்து இளையராணி கனகாம்பாள் தூண்டியதன் காரணமாக செய்யத்தகாத செயலை செய்து விட்டேன். அதற்காக வருந்துகிறேன் என்று உண்மையான வருத்தத்தை வெளிக்காட்டினான் திரிபுராந்தகன். அதை கேட்டு திடுக்கிட்ட அம்பதேவன் தனது புறவியை இழுத்து நிறுத்தி ஆச்சரிய ரேகையில் முகத்தில் தோன்ற, இளையராணி கனகாம்பாள் தான் இளவரசியை கடத்தும்படி உங்களை தூண்டினார்களா என்று கேட்டான். ஆம் அம்பதேவா, உண்மைகள் உனக்கு தெரியாதல்லவா? வாரங்கள் அரண்மனையில் நடந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் கனகாம்பாள் தான் காரணம். அரச பீடத்தின் மேல் ஆசை கொண்ட அவர்கள் என்னையும் காடவர் கோபிரசிங்கனையும் தனது சதிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றான் திரிபுராந்தகன். இந்த உண்மை ராணிக்கும் இளவரசிக்கும் தெரியாதா என்று மிகுந்த அவளோடு கேட்டான் அம்பத்தேவன். தெரியும். தெரிந்த பின் அவர்களை கணவன் நாட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் என்றான் திரிபுராந்தகன். போதும் அண்ணா, நான் நிரபராதி என்று நிரூபிக்க தக்க ஆதாரங்கள் கிடைத்துவிட்டன. நான் வாரங்கள் அரண்மனைக்குள் செல்வதற்கு எந்த தடங்களும் இல்லை. என் காதலின் முன்னே இடப்பட்ட திரை விலகும் வேலை வந்துவிட்டது. வாருங்கள் வாருங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டு தனது புறவியை மீண்டும் செலுத்த முயன்றான் அம்பத்தேவன். அதற்கு திரிபுராந்தகன் கொடுத்த மறுமொழி அம்பத்தேவனின் முனைப்பை முறியடித்தது மட்டுமல்ல, மறுவலரின் வாட்கள் மண்டைக்குள் இறங்கிய உணர்வை ஏற்படுத்தின. விஷமோன்ற ஒரு விஷயத்தை அண்ணன் வெளியிடுவான் என்று அம்பத்தேவன் எதிர்பார்க்காததால் சற்று முன்தான் கொண்டிருந்த களிப்பும் மகிழ்வும் அண்ணனின் வார்த்தை வெள்ளத்தில் கரைந்து போய்விட்டன என்று உணர்ந்ததால், என்ன அண்ணா சொல்கிறீர்கள் என்று ஏக்கம் ஒழிக்கும் குரலில் வெளியிட்டான். உண்மைகளை வெளியிடுகிற இந்த நேரத்தில் வேறொரு உண்மையை சொல்லி உன் இதயத்தை நோக வைக்க எனக்கு விருப்பமில்லைதான். ஆனாலும் நடப்புகளை சொல்ல வேண்டியது அவசியமாயிற்றே. இளையராணி கனகாம்பாள் செய்த சதி செயல் அரசி ருத்ராம்பாள், அரசர் கணபதி, அமைச்சர் சாமந்த போஜர் ஆகிய மூவருக்கு மட்டுமே தெரியும். இளவரசியிடமும் மற்றவர்களிடமும் அந்த மர்மம் மறைக்கப்பட்டு விட்டது. இதன் காரணமாக உன்மீது இளவரசி கொண்டுள்ள வெறுப்பு குறையவே இல்லை என்று அம்பத்தேவன் திகைக்கும்படியாக ஏற்கனவே சொன்னதை மீண்டும் கூறினான் திரிபுராந்தகன். இதுவரை மறைத்து வைத்திருப்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லா உண்மைகளுக்கும் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். உங்களை மையமாக வைத்து உண்மைகளை உடைப்பேன். வாருங்கள் என்னுடன் என்று கூறி மறுபடியும் புறப்பட ஆயத்தமானான் அம்பத்தேவன். பொறு அம்பத்தேவா, அவசரப்படாதே. உண்மையிலுள்ள வெறுப்பு மேலும் வளர்ந்திருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு விபரத்தை கூறுகிறேன் கேள். அதன் பிறகு முடிவுக்கு வா என்று கூறி நிறுத்தினான் திரிபுராந்தகன். கூறுங்கள். தலைக்கு மேல் போகும் வெள்ளம் எந்த அளவில் போனால் என்ன என்று சலித்து கொண்டான் அம்பதேவன். யாதவ மன்னன் மகாதேவன் காகதீயத்தின் மீது படையெடுத்ததே உனது தூண்டுதலினால் தான் என்ற முடிவுக்கு அரசி ருத்ராம்பாலும் இளவரசி மும்மடாம்பாலும் வந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை அமைச்சர் சாமந்த போஜர் என்னிடம் தெரிவித்தார். நீ தேவகிரியில் தங்கியிருப்பதை அவர்தான் எனக்கு கூறினார். அதன் பிறகுதான் உன்னை காப்பாற்ற அங்கு வந்தேன். உண்மையில் இப்படி ஒரு எண்ணத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்களே, இது தவறு என்று எப்படி முதலிக்க போகிறாய் என்று கேட்டான் திரிபுராந்தகன். மகாதேவனின் யுத்த முயற்சிக்கு எனது தூண்டுதல் காரணமல்ல என்பதை நிரூபிக்க காகதீய படையை திரட்டி யாதவனை வென்று வெற்றியை அரசின் கையில் அளிக்கப் போகிறேன் என்றான் அம்பத்தேவன். தளபதி, பதவி உன்னிடமிருந்து ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது. காதல் போதையில் அறிவு மயங்கி பேசுகிறாய். எந்த அதிகாரத்தை கொண்டு படையை திரட்டுவாய்? மறுபடியும் அந்த அதிகாரத்தையும் பதவியையும் நீ அடைய வேண்டுமானால் அதற்கு முன் உன்மேல் அவர்களுக்கு நம்பிக்கை எழ வேண்டும். இவைகளெல்லாம் நடக்கக்கூடியதாக எனக்கு தோன்றவில்லை. நடத்தி காட்டத்தான் வேண்டுமென்றால் அதற்கு மிகுந்த பிரயாசப்பட வேண்டியதிருக்கும். கேவலம் ஒரு பெண்ணுக்காக வேண்டி சொந்த நாட்டை விட்டு அந்த அந்நிய நாட்டு சிறைக்குள் அடைபட வேண்டும் என்பது விதியா? உதவாத உடையை உதறி எறிவது போல ஒட்டாத உறவை ஒதுக்குவதுதான் உனக்கும் நல்லது என்று புத்திமதி கூறினான் திரிபுராந்தகன். மன்னிக்க வேண்டுமன்னா, மூத்தோரின் மூதறிவை மதிக்க வேண்டும் என்பது மூலவாக்கு. ஆனால் என் இன்ப வாழ்வை எதிர்காலத்தை எரிக்கின்ற எவருடைய சொல்லையும் எடுத்தெறியவே விரும்புகிறேன் என்று தனது எண்ணத்தை பட்டன சொல்லிவிட்டான் அம்பதேவன்.
ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு என்பதை காட்டுகிறாய் தம்பி. வாரங்கள் செல்லும் முன்னே எதிர்நோக்கி இருப்பது இருபக்க ஆபத்து. ஒன்று வாரங்கள் வீரர்கள், மற்றது மகாதேவனின் படை. உன்னை இரண்டுமே எதிர்க்க நினைத்தால் நீ எதை சமாளிப்பாய், எப்படி வெற்றி பெறுவாய் என்று கேட்டான் திரிபுராந்தகன். பொறுமை இழந்தவனாக, எதையோ செய்கிறேன், எப்படியோ செல்கிறேன். உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் என்னை தனியாக விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று எரிச்சலோடு வெளியிட்டான் அம்பத்தேவன். கண்ணை திறந்து கொண்டே கடலுக்குள் மூழ்க விரும்பும் என் தம்பிக்கு கைலாகு கொடுக்க நான் விரும்பவில்லை. நீ என்னதான் சொன்னாலும் உன்னை வாரங்கள் அனுப்ப நான் தயாரா இல்லை என்று உறுதியாக கூறினான் திரிபுராந்தகன். உன்னுடன் பிறப்பதற்கு உதவியாக இருப்பதற்கு பதிலாக ஆரம்பத்திலிருந்தே உபத்திரவங்களை கொடுத்து வருகிறீர்கள். இப்பொழுது மட்டும் மாறிவிடுவீர்களா என்ன? எனது போக்கிற்கு உங்கள் அனுமதி தேவையில்லை என்று கூறிய அம்பதேவன் அங்குள்ளவர் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக தனது புரவியை வேகமாக தட்டிவிட்டு முன்னோக்கி பாய்ந்தான். அம்பதேவனின் அசுர வேகத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த திரிபுராந்தகன் ஆத்திரமடைந்தவனாக தன் அருகில் நிற்கும் மற்றவனிடம் ஏதோ கூறினான். அதை கேட்ட அவன் அம்பதேவனின் வேகத்தையே கை கொண்டு அவனை பின்தொடர்ந்து பறந்தான். ஆனால் திரிபுராந்தகனும் மற்றவர்களும் மெதுவாகவே பயணம் செய்தனர். புறவிகளின் குளம்பொலி மேலெழுந்ததும் திரும்பி நோக்கி அம்பதேவன் அண்ணனும் சகாக்களும் தனக்கு துணையாகத்தான் வருகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு பறந்தான். அம்பதேவன் மறுபடியும் முகத்தை முன்பக்கம் திருப்பியதும் அவனை நெருங்க வேகமாக தாவிய திரிபுராந்தகனின் நண்பர் தன் இடையில் இருந்த நீண்ட வாளை உருவி எடுத்தான். அந்த காட்சியை வேறு எவரேனும் பார்த்திருந்தால் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நபரின் வாளால் அம்பதேவன் அழியப் போகிறான் என்றுதான் எண்ணுவார்கள். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அம்பதேவனை நெருங்கிய அந்த ஆள் தனது வாளின் முன்பகுதியை பிடித்து அதன் கனமான கைப்பிடியால் அம்பதேவனின் தலையின் பின்பகுதியில் ஓங்கி பலமாக அடித்தான். இப்படி ஒரு விபரீதம் தன் பின்புறத்தில் எழும் என்று சிறிதியும் எதிர்பார்க்காத அம்பதேவன் இருக்கரத்தாலும் தலையை பிடித்தவாறு அலறினான். அவனது கையில் இருந்த கடிவாளம் விழுந்து முக உறுத்தல் நின்று விட்டதாலும் அவனது அலறலை கேட்டு அந்த புறவி மிரண்டதாலும் வெறிகொண்ட நிலையில் வேகமாக தாவியது. பிடிமானம் இல்லாததால் புரண்டு விழ இருந்த அம்பதேவனை தரையில் சாய்ந்து விடாமல் தாங்கி பிடித்தவாறு அந்த குதிரைக்கு இணையாக தனது புறவியை செலுத்தினான் அவனை தாக்கிய ஆள். அதற்குள் திரிபுராந்தகனும் மற்றவர்களும் அங்கு வந்து சூழ்ந்தனர். அம்பதேவனின் குதிரையின் கடிவாளத்தை எட்டி பிடித்த பிராந்தகன் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி கொஞ்ச தூர ஓட்டத்தின் பின் நிறுத்தினான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தலையில் பெருகிய குருதி வெள்ளம் அம்பதேவனின் கழுத்தின் வழியாக வடிந்து அவனது ஆட்களின் நிறத்தை மாற்றி நனைக்கவும் செய்தன. எல்லோரின் புறவிகளும் ஒரு சேர நிறுத்தப்பட்டன. மளமளவென்று குதிரைகளில் இருந்து இறங்கிய அனைவரும் அம்பதேவனை மெதுவாக இறக்கி தரையில் கிடத்தி அவனது தலைக்காயத்திற்கு கட்டுப்போட்டு பெருகி வரும் குருதியை தடுத்து நிறுத்தினர். முற்றிலும் நினைவை இழந்துவிட்ட சோதரன் சோரி சிந்தியதால் சிறிதும் சங்கடப்படவில்லை திரிபுராந்தகன். மகாதேவனின் மரக்கலத்திலோ காகதிய அரசின் காரகத்திலோ உயிரிழந்து உருத்திர பூமி போகவிருந்த தம்பி ஓரளவு உதிரம் உதிர்த்ததில் தவறில்லை என்ற நினைப்பைத்தான் கொண்டிருந்தான். மயக்கம் தெளிந்து எழுந்தாலும் அம்பதேவன் தன் மன உறுதியிலிருந்து எடுத்த முடிவிலிருந்து மாற மாட்டான் என்பதையும் அவனை தாக்கியதற்காக தன்னையே வெறுத்து பேசுவான் என்றும் ஏன் என்னை எதிர்த்து தாக்கி சாய்த்துவிட்டு வாரங்களை நோக்கி வழி மாற்றுவான் என்று எண்ணியதால் கட்டை தலையோடு நிறுத்திவிடவில்லை. கரங்களையும் கால்களையும் கூட கட்டி தனது புறவியில் முன்பக்கமாக வளைத்து குப்புற படுக்க வைத்து அவனை ஒட்டினார் போல சேனத்தில் ஏறி அமர்ந்து ஒரு கையில் கடிவாளத்தையும் பிடித்து மறுகையால் தம்பியின் மேனியை தொட்டு நிறுத்தியிருந்த பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் திரிபுராந்தகன். ஒரு குரோசம் தூரம்தான் சென்றிருப்பார்கள். அதற்குள் அவர்களின் பின்புறம் ஒரு குதிரை ஓடிவரும் குளம்பொலி கேட்டு திரும்பி நோக்கினர். அங்கு காற்றிலும் வேகமாய் ஒரு யாதவ வீரன் கடிந்து வந்து கொண்டிருந்தான். திடீரென தம்மை நோக்கி யாதவ வீரன் வருவது எதனால் என்று புரியாத திரிபுராந்தகன் தனது புறவியை நிறுத்தி வருகின்ற வீரனை எதிர்நோக்கி காத்திருந்தான். கனப்பொழுதில் அந்த வீரன் அவர்களை நெருங்கி நின்றான். நின்றதும் நிற்காமல் என்ன இவ்வளவு மெதுவாக போகிறீர்கள் என்று கேட்கவும் செய்தான். மேலும் தொடர்ந்து கவிழ்ந்து கிடக்கும் அம்பதேவனை கண்டு என்ன ஆயிற்று இவருக்கு என்று கேட்டான். வந்தவன் மலமளவென கேள்விகளை கேட்பதைக் கண்டு இவருக்கு அடிபட்டிருக்கிறது, மயக்கமடைந்திருக்கிறார், ஆகவே கனவட்டத்தில் கவிழ்த்து வைத்திருக்கிறோம் என்றான் திரிபுராந்தகன். அடிபட்ட தலையில் கட்டு போட்டிருப்பது காயத்திற்காகத்தான் என்பது தெரிகிறது. ஆனால் கைகளிலும் கால்களிலும் போடப்பட்டிருக்கும் கட்டு எதற்காக என்று விடாமல் கேட்டான் அந்த வீரன். அவனது அனாவசியமான கேள்விகளினால் திரிபுராந்தகன் சிறிது ஆத்திரமடைந்தாலும் என்ன காரணத்திற்காக அவன் வந்திருக்கிறான் என்பது தெரியாததால் பொறுமையை கடைபிடித்தவனாக குதிரை ஓடுகின்ற போது அவரது அங்கங்கள் ஆடக்கூடாது என்பதற்காக கட்டுகளை போட்டிருக்கிறோம் என்று பதில் கொடுத்தான். திரிபுராந்தகனின் பகுதிகளில் ஒரு பக்க நியாயம் இருந்தாலும் அதில் உண்மை இல்லை என்பதை ஊகித்த அந்த வீரன் மெலிதாக புன்னகையை வெளிக்காட்டினான். அண்ணன் தம்பிக்குள் 1000 இருக்கும், அதை பற்றி எனக்கு என்ன என்று மெல்ல முனகவும் செய்தான். அவனது குரல் முனகலாய் ஒலித்தாலும் வார்த்தைகள் திரிபுராந்தகனின் செவிகளில் வீழத்தான் செய்தன. தாங்கள் அண்ணன் தம்பி என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். அவர்களின்
போக்கு திசையிலேயே தனது புறவியை செலுத்தினான் அந்த வீரன். அவனைத் தொடர்ந்து அவர்களும் பயணத்தை தொடர்ந்தனர். திரிபுராந்தகனை ஒட்டி சென்ற அந்த வீரன் அவனது முகத்தை நோக்கி, யாயஸ்த குல இளவல் திரிபுராந்தகன் நீங்கள்தான் என்பதும், கவிழ்ந்து படுத்திருக்கும் காகதிய தளபதியான அம்பத்தேவர் உங்கள் உடன் பிறந்த தம்பிதான் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு தெரிந்திருப்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என்று வினாவோடு நிறுத்தினான். இதில் வியப்படைவதற்கு என்ன இருக்கிறது? எங்களை நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர் உமது சாளுவ திக்கம்மன் ஒருவரே. நீரும் அறிந்து வைத்திருக்கிறீர் என்றால் இந்த விபரம் அவரின் மூலம் மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று என்னால் உணர முடிகிறது என்றான் திரிபுராந்தகன். உண்மைதான் என்று ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்தான் வீரன். எங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறாரா உமது தலைவர் என்று கேட்டான். அவனது கேள்விக்கு பதிலாய் வந்த வீரனின் வார்த்தைகள் பராந்தகனை திடுக்கிட வைத்து அவனது புறவியையும் நிறுத்திவிட்டது. தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுவது போல என்கிற பழமொழி அவனது நினைவில் எழுந்தது. சாளுவத்திக்கம்மனின் செயல் அந்த பழமொழியை ஒத்து இருப்பதாக உணர தடைப்பட்டான் திரிபுராந்தகன். தனது வார்த்தை கேட்டு அவன் ஸ்தம்பித்து நின்று விட்டதை அறிந்த அந்த வீரன், ஏன் நின்று விட்டீர்கள் என்று இளநகையோடு கேட்டான். சாளுவத்திக்கம்மன் இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நீருக்குள் மூழ்குபவனை காக்கும் எண்ணத்தில் உதவிக்கு ஒரு கரத்தை கொடுப்பதும் மறுகரத்தால் அவனது தலையை நீருக்குள்ளாக அழுத்துவதும் எத்தகைய செயலோ அதை போல இருக்கிறது உமது தலைவரின் செயல் என்று எரிச்சலையும் சினத்தையும் வார்த்தைகளின் மூலம் கொட்டினான் திரிபுராந்தகன். புரிகிறது இளவரசே, சாளுவத்திக்கம்மன் உங்களின் பார்வைக்கு சலக்கனாக தோன்றுவதில் தவறில்லைதான். அவரின் ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரது சூழல் செயல்களுக்கு துணை நிற்கும் ஒரே வீரன் நான் தான். அவரது தனிப்பட்ட இரகசியங்களில் சம்பந்தப்பட்டவன் என்கிற முறையில் அவரது செயலை நான் நியாயப்படுத்துகிறேன் என்று கூறி நிறுத்தினான் அந்த வீரன். எது நியாயம்? எங்களுக்கு உதவி செய்வது போல நடித்து அம்பதேவனை தப்ப விட்டான் என்ற செய்தியை வாரங்களில் தங்கியிருக்கும் உமது மன்னர் மகாதேவனுக்கு உமது மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறாரே. எங்களை உமது மன்னர் கைது செய்யட்டும் என்ற எண்ணத்தில் தானே என்று வெடித்து சீறினான் திரிபுராந்தகன். மெல்ல நகைத்த அந்த வீரன், உங்களை பற்றியே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டின் இளவரசராய் இருந்தும் அவரது நிலையை ஆராய தவறிவிட்டீர்கள். அவரது பொறுப்பில் விட்டு சென்ற அம்பதேவன் எங்கே என்று மன்னர் வந்து கேட்டால் அவர் என்ன பதிலை சொல்ல முடியும்? சிறை மீள உதவி செய்தவர் கடைசி வரை துணை நிற்க வேண்டும் என்பது எவ்வளவு பேதமை. தன்னை காத்து கொள்ளவே இந்த வழியை கையாண்டார். இடையில் ஏற்படும் இடைஞ்சல்களை சமாளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. உங்களுக்கு உதவி செய்ததற்காக அவர் சிறைக்குள் அடைபட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டு நிறுத்தினார். தெளிந்திருக்கும் குளத்தை கல்லறிந்து குழப்பலாம், குழம்பிய குள்ளத்தை சொல்லறிந்து தெளிவாக்கலாம். இந்த இரண்டையும் அந்த வீரனின் சொற்கள் அங்கு நிரூபித்து காட்டின. சாளுவத்திக்கம்மனின் செயலில் உள்ள நியாயத்தை அந்த வீரனின் வார்த்தையில் தெளிவுபடுத்தின. தனக்கு பாதகமாக இருந்தாலும் திக்கம்மனை பொறுத்தவரையில் நியாயம் இருப்பதை திரிபுராந்தகன் உணர ஆரம்பித்தான். அவசரத்தில் ஆத்திரப்பட்டு அறிவை இழந்து விட்டேன் வீரரே. உங்களுக்கு இட்ட பணியை தாராளமாக செய்யுங்கள். நாங்கள் வாரங்கள் செல்ல போவதில்லை, எங்களது நாட்டிற்கே போகிறோம். ஆகவே சுற்று வழியில் செல்ல வேண்டியதாயிருந்தாலும் பரவாயில்லை, எங்களது பாதையை மாற்றிக்கொள்கிறோம் என்று சாந்தமாக தெரிவித்தான் திரிபுராந்தகன். நீங்கள் செல்லும் வேகத்தையும் தூரத்தையும் பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. எத்தனை நாட்கள் இப்படியே பயணம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான் அந்த வீரன். எங்களின் பயணம் நீடிப்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்களின் நாட்டை நாங்கள் அடைவதற்கு முன்பாக காகதிய யாதவ போரில் ஒரு முடிவு தெரிந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பிறகு எனது தம்பியின் செயலில் மாற்றம் தோன்றலாம் என்று எதிர்பார்க்கிறேன் என்றான் அம்பத்தேவன். உங்களது எண்ணம் ஈடேறட்டும் இளவரசே, நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த வீரன் தனது வன்னியை அங்கிருந்து விரட்டினான். தேவகிரி அரண்மனையிலிருந்து அம்பத்தேவன் தப்பிவிட்டான் என்று சாளுவத்திக்கம்மன் கொடுத்த செய்தியை சுமந்து கொண்டு மகாதேவனை நோக்கி பறந்து செல்லும் அந்த வீரனின் புறத்தை நோக்கியவாறு பயணம் செய்தான் திரிபுராந்தகன். மஞ்சள் வெயிலோனின் மங்கள சுடர் மங்குகின்ற மாலை நேரத்தில் தனக்கு முன்பாக முதுகு காட்டி சரிந்திருக்கும் சோதரனின் உடல் அசைவதை கவனித்தான். அந்த அசைவு குதிரையின் ஓட்டத்தினால் ஏற்பட்டதில்லை என்பதையும், மூர்ச்சை தெளிந்த அம்பத்தேவன் முனகளோடு அசைகிறான் என்பதையும் புரிந்தான். அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு அரசகுமாரன் எப்படியெல்லாம் அல்லல்பட்டு அவதியுற்று அவலச்சுளுக்கில் வீழ்ந்திருக்கிறான் என்ற அனுதாபம் அம்பத்தேவனின் மேல் அவனுக்கு எழுந்தபோது அதற்கு காரணமாயிருக்கும் அரசியின் குமாரி மும்மடம்பாளின் மேல் ஆத்திரம் இலவும் செய்தது. தம்பியின் திணறலையும் முனகலையும் சகிக்க மாட்டாத திரிபுராந்தகன் உள்ளத்தில் இரக்க ஊற்று பெருகி வடிந்தது. தனது புறவியை சாலையின் ஒரு பக்கமாக ஒதுக்கி நிறுத்தி அவனும் கீழே இறங்கினான். குதிரையின் முதுகில் குணகி கொண்டு கிடக்கும் அம்பத்தேவனை அலாக்காக தூக்கி தரையில் கிடத்தி அவனது தலைக்கட்டை தவிர மற்ற கட்டுக்களை அகற்றி அவனது ஆடைகளை தளர்த்தி காற்றோட்ட வசதிக்கு வழிவகுத்தான். மாலை தென்றலின் மறுவலினால் மறுக்கை நீங்க பெற்று
தலையில் தெரிந்த மிகையால் ஏற்பட்ட முனகளோடு கண் விழித்தான் அம்பத்தேவன். மெல்ல தலையை பிடித்து கொண்டான். தனது அருகில் அண்ணன் அமர்ந்திருப்பதையும் சுற்றிலும் சகாக்கள் சூழ்ந்திருப்பதையும் அவனது கண்கள் கவனித்தன. கண்களை திறக்கின்ற போது காணப்பட்ட காட்சியினால் கண்கள் மூடும் நேரத்தில் நடந்த சம்பவம் அவன் நினைவில் எழுந்தது. சகாக்களில் ஒருவன் தனது பின் தலையில் தாக்கியது ஞாபகத்தில் எழவும் சினத்தோடு விருட்டனை எழுந்தான் அம்பத்தேவன். அவனது விரிந்த விழிகள் சினத்தை வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்த ஸ்ரீபிராந்தகன் தம்பியை நோக்கி, என்னை மன்னித்துவிடு தம்பி, எனது வார்த்தையை மீறி செல்கிறாய் என்ற ஆத்திரத்தில் உன்னை தாக்க ஏவி விட்டுவிட்டேன். எனது செயல் எதுவாயிருப்பினும் அது உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ ஏனோ என்ன மறுக்கிறாய். எனது ஒரே ஒரு உடன்பிறப்பை உபயோகமற்ற ஒரு பெண்ணுக்காக பழி கொடுக்க என் மனம் ஒப்பவில்லை. உனது முயற்சியில் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அதற்கு மாறாத உனது உயிர் போனால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? உன்னை இழந்து நமது சிறிய தந்தை உயிர் வாழ்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கில்லை. உனக்கிருக்கிறதா? இந்த தள்ளாத வயதில் அவருக்கு இப்படி ஒரு வேதனையும் அவல முடிவும் முன்னால் ஏற்பட வேண்டுமா? ஏற்படத்தான் வேண்டும் என்று நீ விரும்பினால் உனது முடிவை அறிந்து நாங்கள் உயிரை இழப்பதை விட உனது கையாலேயே சாவதை பெருமையாக கருதுகிறோம். முதலில் என்னை அழித்துவிட்டு உனது எண்ணத்தில் தொடர்ந்து செல் என்று கூறிவிட்டு தனது இடையிலுள்ள குருவாலை எடுத்து அம்பத்தேவன் முன்பாக தரையில் குத்தி வைத்தான். தரையில் தலையிலாய் நிற்கும் வாளையும் தன்னருகில் நிற்கும் மன்னனையும் மாறி மாறி பார்த்தான் அம்பத்தேவன். அவர்களை சூழ்ந்து நிற்கும் சகாக்களில் சற்று அனுபவம் கூடியவராக காணப்பட்ட ஒருவர் அம்பத்தேவனின் அருகில் நெருங்கி அமர்ந்து, உங்கள் பிரச்சனைகளில் தலையிட எனக்கு உரிமை இல்லை, இருந்தாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அண்ணன் உங்களின் மேல் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரே ஒரு வழியில் எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். தம்பி இறந்தால் அவனது நாடும் தனக்கு சேரும் என்று எண்ணி தனது உடன்பிறப்பையே அழிக்க நினைக்கும் காலம் இது. ஆனால் உங்கள் அண்ணன் அத்தகைய எண்ணம் கொண்டிருந்தாரேயானால் உங்களுக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டார். உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து உயர்ந்த நிலையில் அமர்ந்த வேண்டும் என்று விரும்பி எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிக்கிறார். இது அவருக்கு அவசியமானதுதானா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அண்ணன் சொற்படி நடப்பதுதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் உங்கள் பிரியம் என்று கூறி மறுபடியும் எழுந்து நின்றார். தலைகுனிந்து தரையை நோக்கி இருந்தான் அம்பத்தேவன். அவனையே வெறித்து பார்த்திருந்தான் திரிபுராந்தகன். சகாக்களும் குனிந்து இருந்தனர். அங்கு அமைதி நிலவி இருந்தது. சிறிது நேர முகத்தின் பின் தலை நிமிர்ந்த அம்பத்தேவன், என்னை என்ன செய்ய போகிறீர்கள்? மும்படாம்பாலை மறந்துவிடச் சொல்கிறீர்களா என்று அண்ணனை நோக்கி கேட்டான் நிதானமாக. தம்பி தன் வழிக்கு திரும்புகிறான் என்ற நம்பிக்கை வரப்பெற்ற திரிபுராந்தகன் சற்று ஆர்வம் மேலிட்டவனாய், அப்படி நான் சொல்லவில்லை அம்பத்தேவா. மும்மடாம்பாவலை நீ மணக்க நினைப்பதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. அதற்கான சூழ்நிலை தற்சமயம் சரியில்லை என்பதால் வாரங்கள் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு நமது நாடு செல்வோம். உனது சார்பாக உண்மைகளை விலக்கி அரசி ருத்ராம்பாளுக்கு ஒரு தூது அனுப்புவோம். நீ இளவரசியை மணக்க விரும்புவதையும் எடுத்துச் சொல்வோம். ஏனெனில் நமது நாடு இப்பொழுது எவருக்கும் அடிமைப்பட்டதல்ல. காகதிய அரசு நமக்கு சுதந்திர உரிமையை அளித்து விட்டது. நமது எண்ணத்தை நிறைவேற்றவும் உனக்காக வாதாடவும் அங்கு அறிவு மேதையான அமைச்சர் சாமந்த போஜர் இருக்கிறார். முறையோடு செல்வார். முடிவில் வெற்றி பெறுவோம். இதுதான் நான் சொல்லும் வழி. இதைவிட சிறந்ததாக வேறொன்றும் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. மேலும் நீ தப்பிவிட்டதாக மகாதேவனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறான் சாலுவத்திக்கம்மன். அவனை காத்துக்கொள்ள அவன் செய்ததும் சரிதான். உன்னை எதிர்நோக்கி வாய் திறந்திருக்கும் மகாதேவன் ஏனும் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் நீ தஞ்சமாகி விடக்கூடாது. அங்குள்ள குழப்ப நிலை மாறட்டும். அதன் பிறகு நமது முயற்சியை துவங்குவோம் என்று லேசாக வளைந்த அம்பத்தேவனின் மனதை முழுதுமாக வளைத்து போட பெரும் உரையாற்றினான். உங்களின் யதார்த்தமான நடப்புகளுக்கும் செயல்களுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் என் பொருட்டு எல்லையில்லா எண்ணல்களை நீங்கள் ஏந்திருக்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்கள் விருப்பத்திற்கு இணங்குகிறேன். மும்மடாம்பாளை எனக்கு மனம் செய்து வைக்க நீங்கள் முன் வந்து உதவி செய்வதாக உறுதி கொடுத்தால் உங்கள் சொற்படி நடக்க ஒப்புக்கொள்கிறேன் என்றான் அம்பத்தேவன். தம்பியின் வார்த்தை தன்னென்ற சிலிர்ப்பை ஏற்படுத்தியதால் உள்ளத்தின் இன்பம் பொங்க உவகையோடு, எனது உயிரை கொடுத்தாவது உம்மடம்பாலை உனது மனைவியாக்குவேன், இது சத்தியம் என்று உறுதியை ஆவேசமாக அள்ளி கொடுத்தான் திரிபுராந்தகன். அங்குள்ள அனைவரின் முகமும் ஆனந்தத்தால் மலர்ந்தன. புறப்படுங்கள், போகலாம் என்று உற்சாகத்தோடு கூறிவிட்டு எழுந்து தனது புறவியை நோக்கி நடந்தான் அம்பத்தேவன். மற்றவர்களும் மகிழ்ச்சியில் மிகுந்தவர்களாய் அவனை தொடர்ந்து சென்று தங்களது புறவிகளில் ஏறி அமர்ந்தனர். சிறிது நேரம் தடைப்பட்டிருந்த பயணம் மறுபடியும் தொடர்ந்தது. தம்பி தனக்கு இணங்கி வந்து விட்டானே என்ற களிப்பில் நீந்தியவனாக பயணம் செய்தான் திரிபுராந்தகன். தலைவனின் தொடர்ந்த பிரயத்தனம் கடைசியில் வெற்றி பெற்றுவிட்டதே என்ற மகிழ்வில் தொடர்ந்தனர் சகாக்கள். கொடுத்த உறுதியிலிருந்து அண்ணன் பிறளமாட்டான் என்ற நம்பிக்கை அம்பத்தேவனுக்கு இருந்தாலும் காகதிய காதலியை விட்டு விலகிச் செல்கிறோமே என்கிற வேதனை அவன் இதயத்தில் இல்லாமல் இல்லை. இந்த காதலுக்காகத்தான் எத்தனை மகிமை, உறவையும் பாசத்தையும் உதர தூண்டுகிறதே.
வீரனை கோலையாக்குகிறது, கோலையை வீரனாக மாற்றுகிறது. சில உயிர்களுக்கு உயர்வை கொடுக்கிறது, சில உயிர்களை உருத்திர பூமிக்குள் உறங்க வைக்கிறது. காதலின் தனித்துவத்தை என்னவென்று சொல்வது? இவ்வாறான கற்பனைகள் மூழ்கியவனாய் தனது புறவியை செலுத்திக் கொண்டிருந்தான் அம்பத்தேவன். பல நாட்கள் பயணத்தின் பின்னே கோதாவரி நதியை ஓட்டி செல்லும் சாலையில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் அவர்களின் வேகம் குறைந்திருந்தாலும் மேற்திசையில் கீழ்வானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் வேதா. மித்திரனின் மஞ்சள் வெயில் அவர்களின் முதுகை தொட்டு கொண்டிருந்தது. நீண்ட தூரமும் பல நாட்களும் பயணம் செய்ததால் ஏற்பட்ட களைப்பால் அவர்கள் அனைவருமே உடல் தொய்ந்து சோர்ந்து போயிருந்தனர். குதிரைகள் கூட களைத்திருந்தன. கோதாவரி நதியின் வடகரையில் பயணம் செய்து கொண்டிருந்த அவர்கள் சூரியனின் மறைவுக்கு பின் எழுகின்ற இரவை அங்கு எங்கேயாவது ஓரிடத்தில் தங்கி கழித்து நல்ல ஓய்வு பெற்ற பின் மறுபடியும் பயணம் மேற்கொள்வது நல்லது என்ற எண்ணத்தோடு சுற்றிலும் உள்ள பிரதேசத்தை உற்று நோக்கினான் திரிபுராந்தகன். அவ்வாறு நோக்கிய நேரத்தில் அவர்கள் செல்லும் சாலையின் எதிர் திசையில் ஒருவர் அவர்கள் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரின் உடையும் உருவ அமைப்பும் அவர் தம்மை நோக்கி வருகிறார் என்ற உணர்வும் திரிபுராந்தகனின் உள்ளத்தில் ஒருவித வியப்பை உருவாக்கியது. அவரை பார்த்தபடியே தனது குதிரையை நிறுத்தினான் திரிபுராந்தகன். அண்ணன் புறவியை நிறுத்தியது எதனால் என்ற எண்ணத்துடன் அவனை நோக்கி அம்பத்தேவன் தனது பார்வையை படும் இடத்தில் தனது பார்வையும் செலுத்தினான். அங்கே ஒரு துறவி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அறிந்தான். அவர்களை அவர் சமீபத்து விட்டார். உலக வெறுத்த ஞானிகளின் உடை அவர்களுடன் ஒட்டி கொண்டிருந்தது. உயர்ந்த ஓதியும் ஓட்டமும் பெற்றவர் என்பதை அவரின் தெளிந்த முகம் தெரிவித்தது. எவருக்கும் கட்டுப்பாட்டை விதிக்க மாட்டார் என்பதை அவரின் முகத்திலும் தலையிலும் வளர்ந்திருந்த முடியின் நீளம் நினைவூட்டியது. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் முன் பணிந்து பக்தி காட்டும் உணர்வு எழும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவரை பற்றிய உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் அவர்களின் உள்ளத்தில் உருவாகியது. ஒரே நேரத்தில் ஒரே விதமான உணர்வு இருவரின் உள்ளத்தில் தோன்றியது போல துரகத்திலிருந்து இருவரும் மளமளவென்று இறங்கினர். அண்ணன் தம்பி இருவரும் ஒருவரொருவர் வியப்போடு நோக்கியவாறு அந்த ஞானியை எதிர்கொண்டு சென்றனர். அவரை அடுத்ததும் தங்கள் கரங்களை தூக்கி குவித்து வணங்கியவாறு சென்று அவர் முன்பு தலை தாழ்த்தி நின்றனர். வணக்கத்துடனும் பணிவுடனும் தலை தாழ்த்தி நிற்கும் அவர்களின் பண்பை கண்டு புன்னகைத்த துறவியால் தனது வழக்கரத்தை தூக்கி கீதை நாயகனின் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி ஆசீர்வாதத்தையும் வழங்கினார். வாழ்த்திய அந்த வார்த்தைகளிலிருந்து அவர் ஒரு வைஷ்ணவ துறவி என்பதை இருவரும் புரிந்தனர். வாலிபர்களே, எனது நாமம் ஞானேஸ்வரன் என்பது. இங்குள்ள சிலர் என்னை ஞானிகள் என்றும் அழைப்பதும் உண்டு. நான் மராட்டிய இனத்தைச் சேர்ந்தவன். உங்களை விட நான் வயதில் மூத்தவனாக இருப்பதால் என்னை துறவி என்றே நீங்கள் அழைக்கலாம். இந்த கோதாவரியின் கரையில் ஒரு ஆசிரமம் அமைத்து தங்கியிருக்கிறேன். அதோ தெரிகிறது பாருங்கள், அதுதான் எனது குடில் என்று கூறிய அவர் சுட்டி காட்டிய திசையில் இருவரும் நோக்கினர். அங்கு ஒரு குடிசை இருந்தது. மறுபடியும் அவர் பக்கம் அவர்கள் திரும்பியதும் இதுதான் என்னுடைய பற்றிய விளக்கம் என்று கூறி அருள்நகையை வெளியிட்டார். யாதவ மன்னன் ராமச்சந்திரன் காலத்தில் கீதைக்குத்தான் கண்ட விளக்கம் முறையை எழுதியவர் இந்த ஞானேஸ்வரர் எனும் ஞானி ஆவார். துறவியாரின் பேச்சில் இருந்த அடக்கமும் தெளிவும் நீங்கள் யார் என்று கேட்காமல் தன்னை விளக்கும் தன்மையும் அவர்கள் இருவரையும் வெகுவாக கவர்ந்தது. துதிக்க தகுந்த ஒரு துறவியை சந்தித்த பெருமை அவர்களின் முகங்களில் பளிச்சிட்டன. நாங்கள் யாயஸ்த குல இளவரசர்கள். நான் மூத்தவன் திரிபுராந்தகன். இவன் என் தம்பி அம்பத்தேவன். நாங்கள் யாதவ குலத்தின் தலைநகரான தேவகிரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று பணிவோடு கூறினான் திரிபுராந்தகன். வாரங்கள் போவதற்கு இந்த வழி தவறானதே என்று அவர் கூறியதும் இருவரும் திகைத்தனர். வாரங்கள் செல்கிறோம் என்பது இவர் எப்படி எண்ணினார் என்று வினாவையும் எழுப்பிக் கொண்டனர். நாங்கள் வாரங்கள் செல்லவில்லை சுவாமிகளே, கடப்பை செல்கிறோம் என்றான் அம்பத்தேவன். அங்கு செல்வதற்கு இந்த வழி சரியானதல்லவே, இது பெரும் சுற்று வழியாயிற்றே. வெகு நாட்கள் பயணத்திலேயே கழித்து விட்டீர்கள் போலிருக்கிறது. இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறதே என்று வருந்தும் குரலில் கூறினார் துறவி. பாதகமில்லை சுவாமிகளே, இந்த பாதை பாதுகாப்பானது என்று எண்ணித்தான் இந்த வழியாக பயணம் செய்கிறோம் என்றான் திரிபுராந்தகன். உங்களின் நோக்கம் கங்கையை சாகினியை பார்ப்பதாக இருந்தால் அவர் தற்சமயம் கடப்பையிலோ கருநூலிலோ இல்லை. அவர் வாரங்களில் தான் தங்கியிருக்கிறார். போகும்போது என்னை சந்தித்து விட்டு தான் போனார். ஆகவே நீங்கள் வாரங்கள் போனால்தான் உங்கள் சிறிய தந்தையை காண முடியும் என்ற விளக்கம் கொடுத்தார் ஞானி. அவர்களின் அதிர்ச்சி எல்லை அளவு கடந்தது. தங்களின் சிறிய தந்தையை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் ஏன் வாரங்கள் சென்றார் என்ற வியப்பை ஏற்படுத்தியது. அதை பற்றி கேட்க அம்பதேவன் வாய் திறந்த வேளையில் துறவியார் முந்திக் கொண்டு வழியிலேயே நின்று பேசுவானேன், எனது ஆசிரமத்திற்கு சென்று ஓய்வெடுத்து இந்த இரவை இங்கேயே கழித்துவிட்டு வைகளில் புறப்படலாம் என்றார் துறவி.
ஓய்வெடுத்தால் நல்லது என்று அவர்கள் ஏற்கனவே விரும்பியிருந்ததால் அவரது கூற்று அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆயினும் சுவாமிகளுக்கு நாங்கள் சிரமமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டான் அம்பத்தேவன். எனக்கு எந்த சிரமமும் இல்லை இளைஞனே. இந்த பாதையில் வருபவர்கள் நீண்ட பயணத்தையும் நெடுநாளையும் தாண்டி வருவார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி வருபவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாசலில் வலுவில் நின்று அவர்களை அழைத்து கொண்டு போய் எனது ஆசிரமத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து அவர்களின் மனதை குளிர வைத்து அனுப்புவதை நான் பெரும் தொண்டாக எண்ணி செய்து வருகிறேன். அந்த எண்ணத்தில் தான் உங்களை நோக்கி வந்தேன். இதுவரை எனது வேண்டுகோளை எவரும் மறுத்ததில்லை என்று கூறிய துறவி, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை விழிகளில் தேக்கினார். எங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது சுவாமிகளே. உங்களுக்கு உபத்திரவமாக நாங்கள் இருந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் தான் தயங்கினோம். உங்களின் அருகாமையில் ஒரு நாள் இரவை கழிக்க நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறினான் திரிபுராந்தகன். மிக்க நல்லது வேறு வாலிபர்களே, வாருங்கள் போகலாம் என்று கூறிய ஞானி அவர்களுக்கு முன்னதாக நடக்க ஆரம்பித்தார். துறவி நடந்து செல்லும் போது குதிரையில் செல்வது சரியல்ல என்ற எண்ணத்தில் அவர்களும் சகாக்களும் புறவிகளின் கடிவாளத்தை பிடித்தவாறு அவைகளை இழுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து சென்றனர். எவரது வாயிலிருந்தும் எந்த வார்த்தையும் பிறக்கவில்லை. மௌனமாகவே நடந்து சென்றனர். மலர்களின் நறுமணம் அவர்களின் ஆசையை தாக்கியது. ஆசிரமத்தை நெருங்கி விட்டோம் என்று அறிந்தனர். ஆசிரமம் சிறியதா இருந்தாலும் அது அழகாக அமைக்கப்பட்டு அதற்கு முன்பாக ஒரு சிறு மலர் தோட்டமும் இருப்பதை கண்டுற்றனர். மாலையில் மலர்ந்து மனம் பரப்பும் மலர்களின் ரம்மியமான தோற்றம் அவர்களின் மனதை மதப்பு கொள்ள தூண்டியது. மலர்களின் மனத்திற்கும் மனதை மயக்கும் மோகத்தையும் வளர்க்கவும் ஆற்றல் உண்டு. அத்தகைய தன்மை துறவிகளிடம் மட்டும் எப்படி தோல்வி காண்கிறது? மலரோடு மங்கையை இணைத்து பார்த்தால்தான் மோகம் பிறக்குமோ? அந்த வகையில் தான் விஸ்வாமித்திரர் மோனகாவின் வலையில் வீழ்ந்தானோ? எந்த மங்கையும் இல்லாத இப்பொழுது கூட மலர்களின் நிறமும் மனமும் தனது உணர்வுகளை தொட்டு எழுப்புகிறதே. இவ்வாறான சிந்தனையில் சென்று கொண்டிருந்த அம்பத்தேவன் எல்லோரும் திடீரென நின்றுவிட்டனர் என்பதை அறிந்ததும் சிந்தனை கலைந்தவனாய் நின்றுவிட்டான். இந்த மலர்கள் மங்கையருக்கு மட்டும் சொந்தமில்லை இளைஞனே, இறைவனுக்கும் பங்கு இருக்கிறது என்றார் அம்பத்தேவனை நோக்கி அந்த துறவி. கன்னத்தில் அரைந்தார் போலாயிற்று. அம்பத்தேவனுக்கு தன் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை அப்படியே எடுத்து காட்டிவிட்டு அவரது ஞானத்தைக் கண்டு பிரமித்து விட்டான். எக்காலத்தையும் அறிபவர்கள் முனிவர்கள், ஒருவரின் எண்ணத்தை படிப்பவர்கள் ஞானிகள் என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது. ஞானிகளின் அருகில் இருக்கின்ற போது நடத்தையில் மட்டும் ஒழுக்கத்தை காட்டி பயனில்லை, உள்ளத்தையும் ஒடுக்க வேண்டும், அதன் ஓங்கார ஓட்டத்தையும் தடுக்க வேண்டும் என்ற உணர்வை அடைந்தான். சுவாமிகளின் கூற்றுக்கு மெல்லிய சிரிப்பையே பதிலாக வெளியில் காட்டினான். திரிபுராந்தகா, நீயும் உனது சகாக்களும் கோதாவரி நதியில் நீராடி உடலையும் உடைமைகளையும் சுத்தமாக்கி பயண களைப்பை போக்கி வாருங்கள். நான் உங்களுக்கான இரவு உணவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறினார் அந்த ஞானி. அதற்கு ஆமோதிப்பதாக தலையை ஆட்டிய திரிபுராந்தகன் தம்பியையும் சகாக்களையும் நோக்கினான். அவர்களும் ஆற்றை நோக்கி செல்ல தயாராயிருந்தனர். ஆசிரமத்தின் முன்பு வளர்ந்திருந்த மரங்களில் தங்களது புறவிகளை கட்டி வைத்தனர். அதன் சேனத்தோடு இணைக்கப்பட்டிருந்த தம் பொக்கணங்களை அவிழ்த்து எடுத்துக்கொண்டனர். ஆசிரமத்தின் வலப்புறத்தில் நதியை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையில் இறங்கி நடக்கலாயினர். தமது சிற்றப்பா வாரங்கள் எதற்காக போயிருப்பார் என்று அண்ணனை நோக்கி கேட்டான் அம்பத்தேவன். அதுதான் எனக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு யூகம், வாரங்களில் மகாதேவனோடு யுத்தம் தொடங்கப்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். கப்பம் கட்டும் நாடுகளும் நட்பு தேசங்களும் துணை செய்ய வேண்டும் என்ற தர்மசிறியில் காகதீய அரசிக்கு துணையாக தமது சிற்றப்பா வாரங்கள் சென்றிருக்க வேண்டும். எதுவாயிருந்தாலும் இன்னும் சிறிது நேரத்தில் துறவியார் விளக்கத்தானே போகிறார் என்று சந்தேகங்களும் ஆர்வத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் திரிபுராந்தகன். அதற்கு மேலாக ஒற்றையடி பாதையில் ஒருவர் பின் ஒருவராக ஒன்றுமே பேசாமல் ஆற்றை நோக்கி நடந்தனர். மெல்லிய ராகத்தில் கீதம் இசைத்தவாறு கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருந்தது. கைரேகை கண் பார்வையிலிருந்து மறையும் நேரமானதால் நீருக்குள் மெதுவாக இறங்கினர். நீரின் குளுமை சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. பாதத்தில் துவங்கி நீரின் மட்டம் மேல் நோக்கி ஏறியது. அரண்மனையின் தனியறையில் சுடுநீரில் புனலாகும் நினைவு அம்பத்தேவனின் மனதில் எழுந்தது. அறையில் குளிப்பதற்கும் நதியில் நீராடுவதற்கும் உள்ள வேறுபாட்டை எண்ணி மெதுவாக சிரித்து கொண்டான். அறைக்குள் குளிக்கும் பொழுது நீர் தலையில் தொடங்கி காலை தொடுகிறது. நதியிலோ குளத்திலோ குளிக்கும்போது நீர் பாதத்திலிருந்து தலைநோக்கி ஏறுகிறது. கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் தலையில் மாறுபாடு இருப்பதை குளிக்கும் செயலிலேயே காண முடிகிறதோ என்று நினைப்போடு நீராடினான் அம்பத்தேவன். எல்லோரும் கரையேறி ஆசிரமத்தை நோக்கி நடந்தனர். அங்கு மரங்களில் கட்டப்பட்டிருந்த புறவிகள் தங்கள் இரையை கடித்து கொண்டிருந்தன. பூசிக்கும் துறவி வாயில்லா சீவன்களை போசிக்கும் தன்மை கண்டு வியந்தனர். ஆசிரம வாசலில் நின்றிருந்த ஞானியார், வாருங்கள் உணவருந்தலாம் என்று அவர்களை அன்போடு வரவேற்றார். குளித்து திரும்புவதற்குள் உணவு தயாரான வேகத்தை எண்ணி வியந்து விட்டனர். 1-2 நபர்களை தவிர உதவிக்கு ஆள் வைத்து கொள்ளாத துறவியாரின் விரைவான செயல் அவர்களை விகாசம் கொள்ள செய்தது.
ஞானிகள் அன்போடு அளித்த அறுசுவையை ஆனந்தமாய் உண்டு அனைவரும் திருப்தி அடைந்தனர். சமையலில் சிறந்தவர்கள் ஆண்கள்தான் என்பதை புராணம் உணர்த்துகிறது. நலபாகம், பீமபாகம் என்று இரு காவிய நாயகர்களின் பெயரில் சமையற்கலை வழங்கப்படுவதன் மகத்துவத்தை ஞானியரின் உணவு தயாரிக்கும் கலையில் இருந்து உணர்ந்தனர். உண்டு முடிந்ததும் ஓரளவுக்கு களைப்பு நீங்கியது அவர்களுக்கு. சுவாமிகளின் முன்பு அமர்ந்திருந்தனர் அனைவரும். அவர்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டிருந்தது. தாம்பூலம் போட்டு பழக்கமில்லாதவர் கூட மரியாதைக்காக அதை தொட்டு பார்த்தனர். எங்களின் சிறிய தந்தை வாரங்கல் நகருக்கு எதற்காக போயிருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியுமா சுவாமி என்று அடக்கி வைத்திருந்த பொறுமையை உடைத்தான் கேட்டான் அம்பத்தேவன். அதற்கு துறவியார் அளித்த பதில் அனைவரது தலையிலும் இடியாக இறங்கியது. அம்பத்தேவனின் இதயம் இரண்டாக பிளந்தது. துறவியார் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாக சிறிது விஷம் கொடுத்திருந்தால் கூட அதை இன்முகத்துடன் ஏற்றிருப்பான் அம்பத்தேவன். அதனிலும் கொடிய செய்தியை அவர் சொல்லியதால் சுவாமிகளே என்று அலறிய அவன் வேகமாக எழுந்து நின்றான். அம்பத்தேவனின் இப்படியொரு திருப்பம் தோன்றும் என்று எதிர்பார்த்திருந்தவர் போல அவனது அலறலைக் கண்டு சிறிதும் பதட்டமடையாமல் அதிர்ச்சியடையாதே அம்பத்தேவா, நான் சொல்லப்போகும் விஷயம் உனக்கு பெரும் அதிர்ச்சியை அளிக்கும் என்பது எனக்கு தெரியும். யாதவ மன்னன் மகாதேவனுக்கும் காகதிய இளவரசி மும்மடம்பாளுக்கும் திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது. அதற்கான அழைப்பின் பேரில்தான் கங்கையை சாகினி வாரங்கள் சென்றிருக்கின்றார் என்று வழியிலேயே சொல்லத்தான் நினைத்தேன். வழிப்பயணத்தால் வாடி வதங்கியிருக்கும் உனக்கு மேலும் பேரிடியை தர விருப்பமில்லாமல் ஆசுவாசப்படுத்தி கொள்ள கொஞ்சம் அவகாசம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு இந்த விஷயத்தை கூறினேன் என்றார் ஞானியர். இது எப்படி நடக்கும்? இதற்கு மும்மடம்பாள் நிச்சயம் சம்மதி அளித்திருக்க மாட்டாள் என்று மறுபடியும் அலறினான் அம்பத்தேவன். தவறு அம்பத்தேவா, இளவரசியின் அனுமதி இல்லாமல் இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அவளின் பூரணமான சம்மதத்தின் பேரில்தான் எல்லா காரியங்களும் நடந்திருக்கின்றன. இது எங்களால் நம்ப முடியாதது மட்டுமல்ல, தாங்கள் இயலாததாகவும் இருக்கிறதே சுவாமிகளே என்று சோகத்தோடு சொன்னான் திரிபுராந்தகன். எல்லாமே எனக்கு தெரியும் இளைஞர்களே. அம்பத்தேவன் மூடம்பாளை காதலித்ததும் பின்னர் விளைந்த விபரீதங்களால் அவர்களின் காதல் பாலம் முறிந்ததும் அவளை எண்ணி அம்பத்தேவன் வாடுவதும் அவளின் மனதில் அம்பத்தேவனின் மேல் வெறுப்பு வளர்ந்ததும் எனக்கு தெரியும். எல்லா விபரத்தையும் கங்கை சாகினி என்னிடம் சொல்லி கண்ணீர் விட்டுத்தான் சென்றிருக்கிறார். இந்த உண்மையை உன்னிடம் கூறாமலேயே நான் மறைத்திருக்கலாம். உன்னை பார்த்த பிறகு உண்மையை ஒழிக்க என் மனம் ஒப்பவில்லை என்று கூறினார் ஞானேஸ்வர ஞானிகள். தலையில் கை வைத்து இருக்கையில் பழையபடி அமர்ந்தான் அம்பத்தேவன். ஒரு மன்னனுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட இளவரசி சம்மதம் அளித்து விட்டது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றான் திரிபுராந்தகன். மன்னர்களை மணப்பதில் தாரம் எது என்று கவலைப்படுவதில்லை இளவரசிகள். ஆனாலும் மும்மடம்பாள் விஷயத்தில் எனக்கு ஐயமே தலைதூக்கி நிற்கிறது. என்னதான் காதலில் பிளவு இருந்தாலும் வேறொருவனை மணக்க பாரத பெண் முன் வருவாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்குள் அவள் தள்ளப்பட்டு அனுமதி அளிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மகாதேவனிடம் அரசி ருத்ராம்பாள் தோல்வி கண்டதற்கும் நான் குறிப்பிட்ட நிர்பந்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கிறேன் என்றார் ஞானியார். இந்த துயரச் செய்தி என் தம்பியை பேச முடியாமல் செய்துவிட்டது. இதனால் அவன் சித்தம் கலங்கி பித்து பிடித்தவன் நிலைக்கு மாறலாம் அல்லது உயிரையும் இழக்கலாம். இத்தகைய இழிவு நிலையிலிருந்து மீட்க வழியே இல்லையா சுவாமிகளே என்று தாங்க முடியாத துக்கத்தை குரலில் தேக்கி கேட்டான் திரிபுராந்தகன். தலையில் கைகளை வைத்து குனிந்திருந்த அம்பத்தேவன் நிமிரவே இல்லை. மும்மடம்பாள் நிர்பந்தத்தால் நெருக்கப்பட்டிருக்கிறாள் என்று நான் கொண்ட ஐயம் மட்டும் உண்மையாயிருந்தால் அம்பத்தேவனை மறுபடியும் அவளின் முன்பாக நிறுத்தி அவளின் மனதை மாற்றி இந்த திருமணத்தை தடுக்க வழியிருக்கிறது என்று கூறினார் ஞானியார். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிறுத்தப்பட்டால் இதனால் ஆத்திரமடையும் மகாதேவன் ஆபத்தை உருவாக்க மாட்டானா என்று அவசரமாக கேட்டான் திரிபுராந்தகன். மகாதேவனை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். இவர்களுக்கு இடையிலுள்ள காதல் விவகாரம் மகாதேவனிடம் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் எண்ணுகிறேன். அந்த உண்மையை அறிந்திருந்தால் யாதவரசன் இந்த திருமணத்திற்கு முன் வந்திருக்க மாட்டான். உண்மையை அவனிடம் விளக்கினால் அவனை திருமணத்தை நிறுத்தி அம்பத்தேவனுக்கும் மும்மடம்பாளுக்கும் விவாகத்தை நடத்தி வைப்பான் என்றார் துறவியார். இருட்டனே எழுந்து நின்ற திரிபுராந்தகன், அப்படியானால் இன்றிரவு ஓய்வு எங்களுக்கு தேவையில்லை சுவாமிகளே, இப்பொழுதே வாரங்களை நோக்கி புறப்படுகிறோம் என்றும் கூறினான். ஆற்ற வேண்டிய காரியத்தின் நிமித்தம் ஓய்வு அவசியமில்லை என்று தான் எனக்கும் தோன்றுகிறது. இப்பொழுதுள்ள பிரச்சனையில் நேரம் மிக முக்கியமானதால் இந்த நொடியை பயணத்தை தொடங்குவதுதான் நல்லது என்று ஆமோதித்தார் ஞானியார். இருந்தாலும் மற்றொரு சிக்கல் இருக்கிறது சுவாமிகளே என்று தயங்கினான் திரிபுராந்தகன். என்னது என்று அவளோடு கேட்டார் துறவி. யாதவ மன்னரின் சிறையில் இருந்தவன் அம்பத்தேவன். அவனை வாரங்கள் எல்லையில் பார்த்தால் யாதவ வீரர் அவனை கைது செய்து விடுவர். அதனால் நமது முயற்சி தடைபட்டு போகலாம். திருமணம் வரையும் கூட மகாதேவனை சந்திக்க முடியாமலும் போகலாம் என்றார் திரிபுராந்தகன். சிறிது நேரம் மௌனம் காட்டி யோசனையில் மூழ்கினார் ஞானியர். பலத்த சிந்தனைக்கு பிறகு அதற்கும் ஒரு வழி வைத்திருக்கிறேன் திரிபுராந்தகா. இந்த உடையில் நீங்கள் செல்ல வேண்டாம். துறவிகளின் வேடத்திற்கு அங்கு செல்வதுதான்
ஏற்படவிருக்கும் தடையை உடைப்பதற்கான வழியாகும். எனது உடைகள் முழுவதையும் உங்களுக்கு தருகிறேன். மேலும் எனது வார்த்தைக்கு மகாதேவன் மதிப்பு கொடுப்பான் என்பதால் நானும் உங்களுடன் வருகிறேன். என்னையும் எனது சீடர்களையும் எந்த அரசின் வீரர்களும் தொடமாட்டார்கள் என்பதோடு என்னை மன்னரை விரைவிலேயே காண வழியும் வகுப்பார்கள் என்று கூறிவிட்டு எழுந்தார் ஞானியர். நடுக்கடலில் தவிப்பவனுக்கு துடுப்பாக வந்த துணை நிற்பது போல துறவியாரின் யோசனையும் அவரது உடன் வரவும் திரிபுராந்தகனுக்கு புதிய தெம்பையும் பலத்தையும் அளித்தது. தலை குனிந்தவாறு சோகத்தில் மூழ்கியிருந்த அம்பதேவனுக்கும் அந்தரத்தில் சலன்று வரும் வேளையில் ஆகாய பறகு தன் சிறகால் தாங்கிக் கொண்டது போல ஞானியரின் துணை கிடைக்கிறது என்பதை காதுகள் உணர்த்தியதால் பெரும் உற்சாகத்துடன் எழுந்தான். அம்பதேவன் எழுந்து நின்றதும் அவனை நெருங்கிய ஞானியர் அவனது தோள்களை ஆறுதலாக தட்டி, மனதை தளரவிடாத அம்பதேவா, வெற்றி நிச்சயம் நமக்குத்தான். என்னால் உன் உதவியை உனக்காக நான் செய்கிறேன் என்றார். அர்ச்சுனனுக்கோர் கண்ணன், அம்பதேவனுக்கோர் ஞானேஸ்வரர் என்று மட்டும் கூறிய அம்பதேவனின் கண்கள் பனித்தன. ஞானியார் ஆசிரமத்திற்கு நுழைந்து தனது உடைகள் முழுவதையும் ஒரு மூட்டையாக கட்டி கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் நோக்கி வந்தார். அவரை அழைத்து கொண்டு அனைவரும் வெளியேறினர். ஆசிரமத்திற்கு வெளியே வந்த ஞானியர் அங்கு நின்றிருந்த தனது சீடர்களை நோக்கி, நான் வாரங்கள் வரை சென்று வருகிறேன். நான் வரும் வரை ஆசிரமத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். ஒரு சில நாளிகையே ஓய்வெடுத்த அனைவரும் அத்தியாவசிய செயலின் பொருட்டு பயணப்பட வேண்டிய நிலையை உணர்ந்து ஆவலோடு புறப்பட்டனர். மரங்களில் கட்டப்பட்டிருந்த புறவிகளை அவிழ்த்து பயணத்திற்கான ஆயத்தம் செய்தனர். அவர்களின் செயல்களில் அவசரம் மட்டுமல்ல, ஒருவித ஆவேசமும் கலந்திருந்தது. துறவியாருக்கு குதிரை சவாரி பழக்கமில்லாததால் அவரை தனக்கு முன்பாக இருத்தி கொண்டான் அம்பதேவன். அலங்கார வண்டியில் அரசு வீரர் புடைசூழ அரண்மனை செல்ல வேண்டிய அறிவுச்சுடரான ஞானியார் தன் பொருட்டு எத்தகைய இன்னலை ஏற்றிருக்கிறார் என்று சிறிது சங்கடப்பட்டான் அம்பதேவன். எனக்கு சிரமம் ஏற்படுகிறது என்று எந்த தயக்கமும் கொள்ளாதே அம்பதேவா. எவ்வளவு சீக்கிரம் நாம் வாரங்களை எட்ட முடியுமோ அவ்வளவு நல்லது நமக்கு. நம்மை விட்டு நகருகின்ற ஒவ்வொரு நாளிகையும் நமக்கு நட்டத்தை தருகின்ற நேரமாகும். பயணத்தில் காட்டுகின்ற விரைவில்தான் நமது வெற்றி கலந்திருக்கிறது என்று ஞானியர் கூறினார். மனோவேகம் என்பார்களே, அந்த வேகத்தில் பாய்ந்தன அங்கு நின்றிருந்த புறவிகள். வாரங்கள் எல்லையை வந்தடைந்த அவர்களுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. காகதிய எல்லை வீரர்கள் எவரும் இல்லாதத அம்பதேவனை கைது செய்யும் எண்ணத்தில் யாதவ காவலர் எவரும் தென்படாததும் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான வியப்பை ஏற்படுத்தியது. அந்த இடமறை தங்கள் உடையிலேயே வந்த அவர்கள் அங்கு இறங்கி துறவியின் இடத்தை புண்டனர். இதுவரை திருமணம் நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று மனப்படப்படப்புடன் தவித்தனர் ஒவ்வொருவரும். அம்பதேவனுடன் நெருங்கி பழகியதால் அவனுடன் வந்தவர்களுக்கும் அவனது உணர்வுகளே தோன்றியது. மேலும் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் நகரத்தை நோக்கி பாய்ந்தனர். வழியில் யாராவது தென்பட்டால் திருமணம் முடிந்து விட்டதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாமே என்று துடித்தனர். அவர்களின் துடைப்பை அடக்கி திருப்தியை அளிக்கும்படியான செய்தியை சொல்ல எவருமே அவர்களின் கண்ணில் படவில்லை. அம்பதேவனின் நாடி துடிப்பு அதிகமாகியது. நரம்புகள் முறுக்கேறி விரைந்து கொண்டன. பறக்கின்ற சக்தி இருந்திருந்தால் புறவியை விட்டு பறந்தே சென்றிருப்பான். வாரங்கள் நகரின் எல்லையில் அமைந்துள்ள துர்காதேவி ஆலய கலசம் அவர்களின் கண்களில் தென்பட்டது. அவர்களின் ஆத்திரம் அதிகமானதால் குதிரைகளை அடித்து விரட்டினர். அவைகளும் தங்களால் இயன்றவரை ஓடத்தான் செய்தன. கோவிலின் பின்புறத்தில் உள்ள குளக்குகரையிலும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களிலும் வாரங்கள் நகரமே திரண்டு இருந்தது போல மக்கள் வெள்ளம் பெருகியிருந்தது. அதுவரை புதைந்து கிடந்த அம்பதேவனின் பொறுமை கொண்டு கிளம்பியது. மக்கள் அனைவரும் கோவிலின் முகப்பை நோக்கி இருப்பதை கவனித்தான். உயிர் நாடி ஒடுங்குவது போல் உணர்ந்தான். பின்னால் வருபவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. மக்கள் கூட்டத்தை நெருங்கியதும் புறவியை இழுத்து நிறுத்தவும் மனமில்லாமல் அதில் அமர்ந்தபடி துறவியையும் விட்டுவிட்டு கீழே குதித்து ஓடி குழும்பியிருந்த மக்கள் கூட்டத்தை விலக்கியவாறு முன்னேறி ஆலயத்தின் முகப்பை நோக்கினான். ஆலயத்திற்குள் இருந்து யாதவ மன்னன் மகாதேவனும் காகதிய இளவரசி மும்மடம்பாலும் கைகோர்த்து வெளியேறினர். அவர்களின் கழுத்தில் மணமாலை ஆடியது. முகத்தில் புன்னகை மலர்ந்திருந்தது. திருமணம் முடிந்து விட்டது என்பது அம்பதேவனுக்கு தெளிவாக புரிந்தது. மும்மடம்பாள் என்று வெறி கொண்டவனைப் போல அலறினான் அம்பதேவன். ஆனால் யாதவ மன்னனுக்கும் இளவரசிக்கும் கொடுக்கப்பட்ட மக்களின் வாழ்த்து குரல் விண்ணை எட்டியதால் அம்பதேவனின் ஓலக்குரல் வெளியில் கிளம்பி வாழ்த்தொலிக்குள் மறைந்து விட்டது. அந்த நேரத்தில் அம்பதேவனின் அலறல் மகாதேவனின் செவிகளில் விழுந்திருந்தால் ஒருவேளை சரித்திரம் திரும்பி இருக்கலாம். அவ்வாறு திரும்ப வழியில்லாமல் போய்விட்டது. அம்பதேவனின் அருகில் இருந்தவர்களும் அவனது அவலக்குரலை பொருட்படுத்தவில்லை. நிலைமை மிஞ்சிவிட்டதை கண்ட அம்பதேவன் மயங்கி சரிந்தான். அவனுக்கு பின்னதாக ஓடிவந்த திரிபுராந்தகன் அவன் கண்ட காட்சியை கண்டு அதிர்ந்தவனாய் மயங்கிச் சரியும் தம்பியையும் தாங்கி தங்கள் கூட்டத்திலிருந்து
பிரிந்து பின்புற வெளியில் கொண்டு வந்தான். அவர்களை நோக்கி அவசரமாக ஓடி வந்த துறவியிடமும் தனது சகாக்களிடமும் எல்லாம் முடிந்துவிட்டது, நமது பிரயாசை அனைத்தும் வீணாகிவிட்டது என்று கண்ணீர் சிந்த கூறிய திரிபுராந்தகன் தம்பியை தரையில் கிடத்தினான். மக்கள் கூட்டத்தை நோக்கினார் ஞானியர். அது நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அம்பதேவனின் மூர்ச்சையை தெளிவிக்கும் முயற்சியில் மும்முரமாய் இறங்கியிருந்தான் திரிபுராந்தகன். சகாக்களும் அவனுக்கு துணையாக உதவி செய்தனர். சோக சொரூபமாக நின்றிருந்தார் ஞானேஸ்வரர். கடைசியில் முயற்சி பயனளித்தது. மெல்ல கண் விழித்தான் அம்பதேவன். அவனை சூழ்ந்து அமர்ந்தனர் அனைவரும். பைத்தியக்காரன் போல மிரள மிரள விழித்து கொண்டிருந்தான் அம்பதேவன். அவனது பார்வையையும் அவனிருக்கும் கோலத்தையும் கண்டு பெண்ணை போல கதறினான் திரிபுராந்தகன். மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஒரு பெருங்கூட்டம், சோக திரளின் சூழலில் ஒரு சிறு கூட்டம். அண்ணன் அழுது அரற்றுவதை கவனித்த அம்பத்தேவன் விரக்தியான புன்னகையை வெளியில் காட்டி, இளவரசி எனக்கு கிடைக்கவில்லையே என்ற வேதனையை விட எனக்காக பெரும்பாடுபட்ட உங்களின் அரிய முயற்சி அனைத்தும் வீணாகிவிட்டதே என்ற வருத்தம்தான் என்னை வாட்டுகிறது என்றான். அவனருகில் மண்டியிட்டு அமர்ந்த ஞானி, அம்பதேவா, மனதை தளரவிட்டு விடாதே. காதலுக்கு முடிவு என்பதே இல்லை. முடிந்தது போல் தோன்றினாலும் மீண்டும் அது தொடரத்தான் செய்யும். இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் மாறுவார்களே, அல்லது காதல் மாறாது. உனது எதிர்காலத்தை நான் சொல்கிறேன். நீ இன்னொரு பெண்ணை மணக்கத்தான் போகிறாய், பிள்ளைகளை பெறத்தான் போகிறாய். பொதுவாக நீ விரும்பும் பெண்ணை அடைவதை விட உன்னை நேசிக்கும் பெண்ணை மணப்பதுதான் நீண்ட வாழ்க்கை பயணத்திற்கு நல்ல துணையாகும். தைரியம் புருஷ லட்சணம் என்று ஆறுதலாக பேசினார். அவன் இருக்கும் நிலையில் எனது எத்தகைய அறிவுரையையும் ஆறுதல் மொழியையும் பயன் தராது என்பது அவருக்கும் தெரியும். காயத்தை தடவி கொடுப்பதால் குணமாகி விடாது. உரிய மருந்தை போட்டுத்தான் குணப்படுத்த வேண்டும். ஆயினும் தடவி கொடுப்பது சிறிது வேதனையை குறைக்கும் என்ற அடிப்படையில் தான் ஆறுதல் வழங்கினார். மெல்ல முருவளித்த அம்பத்தேவன் அண்ணனை நோக்கி, இனி ஒரு நொடி கூட இங்கிருக்க எனக்கு விருப்பமில்லை. உடனே இங்கிருந்து கிளம்ப வேண்டும். புறப்படுங்கள் என்று நமது நாட்டிற்கே போகலாம் என்று கூறி எழுந்தான். உடனடியாக அனைவரும் புறப்பட்டனர். அவர்களுடன் செல்வதால் எந்த பலனும் இல்லை என்பதால் ஞானியர் தனது ஆசிரமத்திற்கே திரும்ப விரும்புவதாக தெரிவித்தார். அவரது சகாக்களிடம் அவரை கொண்டு சென்று ஆசிரமத்தில் சேர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தம்பியை அழைத்து கொண்டு தனது நாட்டிற்கு பயணப்பட்டான் திரிபுராந்தகன். ஆவலோடு வந்தவர்கள் சோகத்தோடு திரும்பினார்கள். இத்துடன் யாதவராணியின் 5ஆம் பகுதி நிறைவடைகிறது. 6ஆம் பகுதியில் யாதவராணியை மீண்டும் காணலாம். அதுவரை பொறுத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி.